ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட எபிசோட் 31 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அவங்க ரெண்டு பேருமே அங்கே கேட்குற மாதிரியே இல்லையா, அங்கே மிங்கியும் மீனாவையும் நாக் அவுட் பண்ணி கிளினிக்கு ஆள் அனுப்பிட்டான். ஏதோ ஒன்றுப்பா, இதுக்கு மேலே எதை பற்றியும் யோசிக்காம நிம்மதியாக வச்சு என்னால் தூங்க முடியும். அடுத்த நாள் ஆகுது, நல்லா தூங்கின்னு இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க பெல் அடிக்கிறாங்க. அங்க பெல்லு வர திரும்பவும் அடிக்கமா, என்ன இது காலையிலே இந்த அளவுக்கு நாய்ஸியா இருக்கு. இதனால ஷின்னோ யாரு வந்திருக்கா அப்படின்னு போயிட்டு செக் பண்றான். பார்த்தா வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே காலு. அட, இவன் எதுக்காக இந்த டைம்ல இங்க வரணும், நான் எதையுமே கண்டுக்கல, நான் இங்க இல்லாத மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு ஆளு யோசிப்பான். ஆனா அதுக்குள்ள டோரை வச்சுக்கின்னு ஆளு வரான். எனக்கு அப்பயே தெரியும் ஆக்சுவலா உள்ளதான் நீ இருக்கன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு நான் நேத்தே உன்கிட்ட சொன்னேன், ட்ரைனிங் ரூமுக்கு நீ வரணும்னு. ஆனா எதுக்காக நீ வரல? ஆனா நம்ம ஹீரோ என்னன்னா, ஐயோ நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுதா, இந்த டோரோட காஸ்ட் ஒண்டி எவ்வளோன்னு தெரியுமா உனக்கு, இத நொறுக்கி வச்சிருக்க, நீ என்ன பைத்தியமா? காலு பேசதான் ஆளு கண்டுக்கவே இல்ல. இதனால காலுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. சரி நீ சொன்னா கேட்க மாட்டேன், பெக்குக்கு இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சோ அதே மாதிரிதான் உனக்கும் ஆக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆளு தாக்க வரான். ஆனா நம்ம ஷின்னு வெறுமா ஒரே ஒரு ஃபிங்கரை வச்சு ஆளு தடுக்கிறான். இத பாக்குற காலுக்கு சுத்தமா ஐடியால எப்படி ஆளு அதை பண்ணான்னு, என்னோட ஃபிஷ்ட வெறுமா ஒரே ஒரு ஃபிங்கரை வச்சு இவன் தடுக்கிறானா. நீ சீனியராகவே இருக்கலாம், இருந்தாலும் என் டோரை பிரேக் பண்ணதுக்கு நான் ஒன்றும் உன்னை கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன். அதனால நான் ஒன்றும் உன்னை அவ்வளோ சீக்கிரத்துல போக விட மாட்டேன். காலும் அங்க தாக்க வரான். ஆனா ஒரே செகண்ட்ல ஆளு அப்படியே தலைகீழ கீழே விழுவான். அதை பண்ணதும் நம்ம ஷின்னு தான் அப்படியே புரட்டி போட்டுறான் நம்ம காலை. நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண போற எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த டோருக்கு எந்த அளவுக்கு காஸ்ட் ஆகுமோ அதை ரிப்பேர் பண்ணி தான் இந்த இடத்த விட்டே நீ போற, உனக்கு புரியுதா? இதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. அப்படி நீ பண்ணா உன்னை நான் மன்னிச்சு வர்றேன். நீ என்ன முட்டாளாக்கிங்கன்னு இருக்க, நான் இதுக்காகவே கண்டிப்பா உன்னை விட மாட்டேன். உன்னை போய் நான் ஜூனியர் அப்படின்னு யோசிச்சேன் பாத்தியா, ஏன் தப்பு. ஸ்பிரிட் ஆர்மர் சமனாவு அங்க இப்படி அங்க சொன்னோன்னே ஒரு பயங்கரமான லைட்டும் அவனோட உடம்புல அப்பியர் ஆகுது. நம்ம ஹீரோவோட அபார்ட்மெண்ட்டே அப்படியே பயங்கரமா வெடிக்கும். அங்க ஸ்பிரிட் ஆர்மரோட அப்படியே ஆளு பறந்து போறான் மேல. நான் யோசிக்கல தெரியுமா, உன்ன மாதிரி ஒரு பர்சன் எதிர்த்து என்னோட ஸ்பிரிட் ஆர்மர் நான் அதை சமன் பண்ணணும்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, இப்போ உன்னோட பவரை பத்தி எனக்கு தெரியும், அதனால இதுக்கு மேலேயும் நான் உன்னை விட்டு வைப்பேன் அப்படின்னு ஒண்டி யோசிக்காத. ஏன்னா நீ பண்ண வேலையால இப்போ விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போகுது இதுக்கு மேல. அதனால ஏதாச்சும் ஒரு வெப்பன் எடுத்து என் கூட சண்டை போட தயாராகு. நான் இப்போதான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஏதோ எனக்குன்னு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, நான் தான் இந்த வீடோட ஓனராகவும் இருக்கேன்னு, ஒரு டீசென்டான இடம் எனக்குன்னு இருக்கு அப்படின்னு நான் சந்தோஷமா இருந்தது என்ன தப்பா? வீடுன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, அதையும் நீ மொத்தமா நாசமாக்கிட்டல. கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன். டக்குன்னு நம்ம ஷின்னு அவனோட கையில ஹெவன்லி டீமனை சமன் பண்றான். ஆளு மிட் ஏர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக்கையும் பயன்படுத்துறான். இதை பயன்படுத்தும் போது நம்ம ஹீரோவால வானத்துல அங்க நடக்க முடியுது. இந்த ஸ்கில்ல பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இது பெரிய பெரிய டாப்பான மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட், அவங்க கிட்டதான் இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் இருக்கும். அப்பனா இந்த பையனும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து ஆளு வந்திருக்கானா. ஷின்னு ஹெவன்லி டீமனை வச்சு பயங்கரமா தாக்குறான். என்னதான் நான் அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணாலும் அதோட இம்பாக்டை இப்போ வரைக்கும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. சடனா நம்ம ஷின்னு பின்னாடி அப்பியர் ஆகுறான். அங்க இதை பாக்குற ஆளுக்கு புரியல, ஆமா எப்போ இவன் பின்னாடி வந்தான். ஷின்னு அத்த செகண்டே ஒரு ப்ரூட்டலான பஞ்ச் அடிக்கிறான். இதனால ஆளோட நிலைமையும் ரொம்பவும் மோசமாகுது. கீழே அந்த இடமும் தரமட்டமாலையும். இதே மாதிரி என் கூட சண்டை போடணும் அப்படின்னு யோசிச்சனா இந்த இடத்துல நீ எந்த போற மாதிரி ஆயிடும். அதனால இப்பயும் உன்கிட்ட டைம் இருக்கு, மன்னிப்பு கேளு என்கிட்ட. ஆனா இப்பயும் ஆளு மன்னிப்பு கேட்கிற மாதிரி இல்ல. அங்க எழுந்துக்கும் போதே சொல்றான், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, அது நடக்க வாய்ப்பே இல்ல, அது இமேஜினும் நீ பண்ண வேணாம். ஆளு கைய வச்சு ஏதோ ஒரு ஸ்கில் அங்க பயன்படுத்துறான். இந்த ஸ்கில்லு இது பெரிய பெரிய எஸ்ரங் மாஸ்டர்ஸைய மொத்தமா அழிக்கக்கூடிய ஒரு ஸ்கில். இது அந்த மாதிரி ஸ்கில்ல நான் உன் மேல பயன்படுத்துற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் நீ என்ன ப்ளேம் பண்ணாத. அந்த பவரை பயன்படுத்தணும்னே ஒரு பெரிய டிராகனும் அவன் முன்னாடி அப்பியர் ஆகுது. ஆனா ஆளு அப்பயும் காமா இருக்கான். அந்த டிராகன் வரும்போது, ஹேய் இந்த மாதிரி நீ உன்னோட பவர்ஸை ஹோல் பேக் பண்ண மாட்டேனா? சரி, எனக்கும் எந்த விதமான அவசியமும் இல்லை, நானும் என்னோட பவர்ஸை ஹோல் பேக் பண்ண மாட்டேன். ஆளு அவனோட கிரஷிங் ஃபிங்கர் பயன்படுத்தணும்னே அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படும். அந்த அட்டாக்
இருக்கும் டைரக்டா நம்ம கால் மேல பட்டிருக்கும். அங்க காலோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. அங்க உடம்பெல்லாம் பயங்கரமா ஷேக் ஆகுது. நம்ம ஷின்ன பார்த்தோன்னே அப்படியே ஆளு மன்னிப்பு கேக்குறான். என்ன மன்னிச்சிரு, நான் பண்ண வேலைக்கு நானே எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன், ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு, என்ன அடிக்காத. இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கோவமா இருந்தேன், ஆனா எப்படியோ என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் கட்டுப்படுத்தினேன், இல்லைன்னா அவ்வளவுதான் இவன் நிலைமை என்ன ஆயிருக்கும். ஆனா நான் சொல்லியே ஆகணும், அவன் கிட்ட இருக்கிற அந்த ஆர்மர் அது ஒன்றும் ஒரு ஆர்டினரியான ஆர்மரா எனக்கு தெரியல. அந்த ஆர்மரும் திடீர்னு அப்படியே அவனை விட்டு தனியா வரும். இதை பாக்குற நம்ம ஆளு ரொம்ப ஆச்சரியமாவறான். உடனே அந்த ஆர்மரும் அவங்க பேசும், மை நியூ மாஸ்டர், என்ன நீங்க வச்சுக்க முடியுமா? அட என்னப்பா இது, இதால பேசலாம் முடியுமா என்ன? அதாவது நீ சொல்றபடி பார்த்தா உன்னை நான் வச்சுக்கணுமா? ஆமா, உண்மையை சொன்னா இந்த மாதிரி ஒன்னத்துக்கும் உதவாத காலு இவன் என்னோட மாஸ்டரா இருக்க தகுதியே இல்ல. ஸ்பிரிட் ஆர்மர், எதுக்காக சடனா இப்படி எல்லாம் நீ சொல்லிருக்க? உனக்கு என்ன ஆச்சு? நீ இந்த ஆர்மரோட 623 நாள் 12 அவர் உன் கூடியதான் அந்த டஞ்சன்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் இருக்கேன். ஆனா இப்போ வரைக்கும் growthக்கான பர்சன்டேஜ் வெறுமா 2 தான். இப்போ இருக்கிற இந்த பீரியட்ல என்னோட growth அது 6% ஆச்சு இருந்திருக்கணும். ஆனா உன்ன மாதிரி ஒரு பர்சனை என்னால ஒரு மாஸ்டரா ஏத்துக்க முடியாது. ஆனா ஏன் முன்னாடி இருக்க இந்த பர்சன் இவரு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அவருக்குள்ள இருக்கிற அந்த பவர், அந்த டேலண்ட் அது என்னால உணர முடியுது. அட ஆர்மரு, நீ வந்து ரொம்ப என்ன புகழ்றப்பா. ஆனா மிஸ்டர் கால், நீங்க அப்படி இல்ல. உன்ன நான் இவரு கூட கம்பேர் பண்ணனா நீ ஒரு டஸ்ட்டுக்கு சமம். எனக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கு, நான் தொடர்ந்து எவ்வளோ இணைக்கணும். அதனால இந்த மாதிரி ஒரு பீயிங் கூட இருக்குது தான் எனக்கு நல்ல விஷயமா இருக்கு. ஷின், நீங்க என்ன ஒரு மாஸ்டரா ஏத்துக்க முடியுமா? இதை கேட்கிற நம்ம ஹீரோவும், எனக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்குப்பா. என்ன ஆச்சு? ஆனா அதுக்குன்னு நீ இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேணாம். ஏன்னா என்கிட்ட வேற ஒரு பர்சன் இருக்கான், அவனுக்குள்ள பொட்டென்ஷியலும் ரொம்ப நிரம்பி இருக்கு. அவன் உன்னோட மாஸ்டரா இருக்க தகுதி அவனுக்கு இருக்கு. என்னோட நம்பர் 1 கயாமி ட்ரைபோட வாரியர் ஹிலோ, அவனோட ஸ்டாட்ஸ் நீ பாரு, அவன் உனக்கு மாஸ்டரா இருக்க தகுதி உள்ள ஒரு பர்சன். அங்க நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தா ஆளுகிட்ட நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற மாதிரியே அங்க ஸ்ட்ரென்த் இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த பர்சன் டீப்பா உங்களோட கனெக்டடா இருக்கான். ஆமா அதேதான். அங்க நம்ம ஆளுக்கு என்னன்னா, அங்க ஹீரோக்கு இந்த ஸ்கில் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோக்கும் அங்க ஸ்கில் வந்து வரும்ல. அதே மாதிரி ஆளு நம்பர் 1 வாரியரா இருக்கான். சோ இது அவனுக்கு ஒரு நல்ல ரிவார்டாவும் இருக்கும். லாச்சின், நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன், அவரையே என்னோட புது மாஸ்டரா நான் ஏத்துக்கிறேன் இப்படின்னு அதுவும் போனுக்குள்ள அப்படியே டிரான்ஸ்பர் ஆக ஆரம்பிக்குது. சீன் அப்படியே நம்ம ஹீரோவை நோக்கி வரும். ஹீரோக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்மரும் அப்பியர் ஆகுது. அங்க ஹீரோக்கு புரியுது இந்த ஆர்மரு நம்ம ஷின் மூலமா அங்க வந்திருக்குன்னு. அங்க இதனால ஹீரோ ரொம்ப ஹாப்பியாவான். நம்ம ஹீரோவும் அங்க சொல்றான், நம்பர் 1 வாரியர், இது உனக்கான ஒரு பரிசு. கண்டிப்பா லாச்சின், இதுக்காகவே நான் இன்னமும் முன்ன இருக்கிறத விட ரொம்ப பயங்கரமா உழைப்பேன். ஆனா அங்க காலுக்கு தான் புரியல. ஏன்னா அவனுக்குன்னு இருக்கிற அந்த ஆர்மர் அது அவனை விட்டு போயிச்சா இப்படின்னு இன்னமும் ஆளு ஷாக்ல இருக்கான். அதே மாதிரி நம்ம ஷின் அவன் மேல தாக்கிருப்பான ஒரு பெரிய அட்டாக். இந்த அட்டாக்கே இப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க. பாதி மலை அங்க காணும். அங்க இது எல்லாத்தையுமே ஹண்டர் அசோசியேஷனோட ஹெட் அவரும் பாத்துங்கன்னே யோசிக்கிறாரு. நான் யோசிச்சதை விட அந்த ஷின் அந்த பர்சனோட பவர் அது ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி கால் அவன மாதிரி ஒரு பர்சனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா ஆளு அசால்ட்டா முச்சிட்டான். இதுலயே எனக்கு தெரியுது அந்த ஷின் அவன் ஒன்னும் பி கிளாஸ்ல இருக்க ஒரு ஹண்டர் கிடையாது. அங்க அந்த லேடியும் வந்துட்டு இது ஒண்டி இல்ல, அந்த ஸ்பிரிட் ஆர்மரும் அவனை விட்டு போயிடுச்சு. அந்த ஸ்பிரிட் ஆர்மர் நம்ம காலை விட்டு ஷின்னதான் அங்க புது மாஸ்டரா ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கு. இதை கேட்கிற அவரே ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அடிஷனா நம்ம ஷின்னு டபுள்எஸ் ரேங்க்ல இருக்க மாஸ்டரியே தனியா கொண்டு இருக்கான். இது எதுவுமே எதச்சியா நடக்கல. ஆளுகிட்ட உண்மையிலேயே எபிலிட்டி இருக்கு. டேமேஜோட காஸ்ட் உண்டே கிட்டத்தட்ட 100 பில்லியனா. அதே மாதிரி அங்க யாருமே இறக்கல, எல்லாரையுமே ஆளு காப்பாத்திட்டான். இதுலயே அவருக்கு புரியுது நம்ம ஷின்னு ஒன்னும் ஒரு ஆர்டினரியான பர்சன் இல்ல. கண்டிப்பா உன்னோட எபிலிட்டி அதுவும் எஸ் இல்ல அதுக்கும் மேல இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே மீனாவை நோக்கி வரும். மீனாவும் அங்க கேக்குறா, ஆமா அப்படி அவனுக்கு நீ என்ன பண்ண? ஆளோட நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. கிட்டத்தட்ட 3 வாரமா ஆளு ஹாஸ்பிட்டல்லே இருக்கான். ஒரு மாதிரி வித்தியாசமா ஏதோ புலமையினே இருக்கான் ஆளு. எனக்கு தெரியாது என்னோட வீடை அவன் டிஸ்ட்ராய் பண்ணனா, அதனால நான் ரொம்ப கோவமாயிட்டேன். அதனால தான் நான் அப்படி பண்ணேன். ஆனா கவலைப்பட வேணாம், ஹீலிங் அவனுக்கு பண்ணிடுறேன். அப்படி நான் அவனை ஹீல் பண்ணிட்டா நான் பண்ண டேமேஜுக்கான அந்த காஸ்ட் அது கேன்சல் ஆயிடும். பிரசிடென்ட் சொன்னபடி பார்த்தா நீ அந்த பர்சனை ஹீல் பண்ணிட்டாலே போதும், உன்னோட பிரிவிலேஜஸும் எஸ் ரேங்குக்கு அப்படியே ப்ரொமோட் ஆயிடும். ஒரு சைடு நம்மளுக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் அந்த பர்சனை
பர்சனை எப்படியாச்சும் ஹீல் பண்ணும், இல்லனா அவ்வளவுதான். நான் பண்ண டேமேஜுக்கு நான் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். சீன் அப்படியே நம்ம காலை நோக்கி வரும். காலுக்கு இப்பயும் அங்க புரியல. ஆமா, எதுக்காக அந்த ஸ்பிரிட் ஆற மாதிரி என்ன அப்படியே விட்டு போச்சு அந்த ஷின்னு? அவனை அந்த அளவுக்கு உனக்கு பிடிக்குமா என்ன? அந்த ஷின்னு கேட்டா அப்படி என்ன இருக்கு பெருசா? அவன் வெறுமா ஒரு ட்ராக் சூட்டை போட்டு இருக்கான். அவன் கிட்ட அப்படி என்னதான் இருக்கும்? தயவு செஞ்சு திரும்பவும் வந்துறேன் இப்படின்னு ஆளு புலம்பின்னு இருக்கான். அங்க மீனாவும் ரொம்ப ஷாக்கிங்கா அதை பாக்குறான். அவனுக்கு ஏதோ ஒன்னு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட தோத்து போனவனே எனக்கு தெரியல. அவன் இதுக்கு முன்னாடியும் அப்படிதான் நினைக்கிறேன். சரி, டைம் மிஸ் பண்ணாம சீக்கிரமா அவனை ஹீல் பண்ணிடலாம். அங்க ஹீலிங் ஃபிங்கரா ஆளு பயன்படுத்துறான். இதனால பாடியும் அப்படியே ஹீல் ஆகுது. நான் இங்கில இருந்து போறேன். ஏன்னா அவன் திரும்பவும் என்ன பார்த்தானா பைத்தியம் மட்டும் ஏதாச்சும் பண்ணுவான். அதனால மீனா, நான் கிளம்புறேன். வெயிட் பண்ண இரு. நீ இதுக்கப்புறம் அந்த எஸ் ரேங்க் ஈவெண்ட்டை அட்டன் பண்ண போற. அதனால நம்ம துணி கடைக்கு போகணும். ஏன்னா நம்மளால ஒன்னும் அப்படியே போக முடியாது. என்னது துணி கடைக்கா? அது என்ன ஈவெண்ட்? நான் எதுக்காக அதை அட்டன் பண்ணும்? ஈவெண்ட்டும் ஆரம்பிக்குது. ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடென்ட் அவரும் அங்கதான் இருக்காரு. நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம எஸ் ரேங்க் ஹண்டருக்கான சர்மோனியா ஆரம்பிக்கலாமா? இன்னொரு சைடு மீனாவும் சொல்றா, உன் மேல இந்த சூட்டு உண்மையிலேயே நல்லா இருக்கு. அங்க மிரியும் சொல்றா, அக்கா இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. நானே அவருக்கு ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இதுவே அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மிரி, நான் நல்ல விஷயம் பண்ணிருக்கேன்ல. மீனா நாளுக்கு நாள் ஆக்டிங் ஸ்கில்ல இன்னமும் பெட்டர் ஆயின்னு இருக்கா. அவ ஆசைப்பட்டா ரியலாவே அவளால ஆக்ட்ரஸாவும் மாற முடியும். ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எதுக்காக அந்த பர்சன் என்ன ஒரு மாதிரி பாத்துக்கின்னு இருக்கணும்? அங்க மிரியும் சொல்றா, ஓ அவனா? அவனை பத்தி உனக்கு தெரியுமா என்ன? அவன் தான் ஸ்டீவன் சோய். அவன் தான் என்னோட எஸ் ரேங்க் ப்ரொமோஷனுக்கு இன்சார்ஜ் ஆயிருந்தான். அமெரிக்கால ஆளுக்கு பெரிய பெரிய ஆஃபர்லாம் வந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே தட்டி விட்டு சவுத் கொரியாவை அவன் சூஸ் பண்ணான். நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு அவனையே ரொம்ப ஒரு பெரிய ஆளு யோசிப்பான். நான் எத்தனை வாட்டியும் அவனை ரிஜெக்ட் பண்ணேன். இருந்தாலும் அடிக்கடி நம்பர் கிடைக்குமா, டின்னருக்கு போலாமா, மீலுக்கு வரியா, இப்படியே ஆளு அடிக்கடி அங்க தொல்லை பண்ணிருக்கான். அங்க இதை கேட்டவுடனே மீனாக்கும் நம்ம ஹீரோக்கும் அங்க பயங்கரமா கடுப்பாகுது. நம்ம ஹீரோ சோயோட ஸ்டாட்ஸ் ஆளு பாக்குறான். ஆளுக்கு 25 வயசு ஆகுது. டெலிபோர்டேஷன் அதுக்கான எபிலிட்டி ஆளு கிட்ட இருக்கு. சீன் அப்படியே நம்ம சோய் நோக்கி வரும். சோயும் அங்க யோசிக்கிறான், மீறி இங்க வருவா அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நானும் இங்க வந்தேன். நான் என்ன யோசிச்சேன்னா, அவ பக்கத்துல என்னால உட்கார முடியும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இங்க என்னன்னா அப்படி எதுவும் நடக்கல. அங்க திடீர்னு நம்ம ஹீரோ வரானா, ஆமா உனக்கு என்ன தெரியுமா என்ன? ஆமா எனக்கு உன்ன நல்லாவே தெரியும். ஆமா நீ யாரு? உனக்கு எப்படி அவ்வளோ தைரியம் என்கிட்ட இன்ஃபார்மலா நீ பேசுறதுக்கு? நம்ம ஹீரோ சிஸ்டம்ல அவனோட எபிலிட்டியும் அவனோட ரியலான பேரையும் ஆளு பார்த்திருப்பான். உன்னோட பேரு சோய் போன்சிக் தானே? அங்க சிஸ்டம்ல என்ன போட்டிருக்கோம்னா, ஆளு கிட்ட டெலிபோர்டேஷன் அதுக்கான எபிலிட்டி இருக்கு. ஆளோட பேரு வெளியில இருந்து ஸ்டீவன் சோய் அப்படின்னு இருக்கு. ஆனா அவனோட ரியலான பேரு சோய் போங்ஷிக். இந்த பேரை பயன்படுத்தும் போது ஒரு மாதிரி அசிங்கமாவும் கடுப்பாவும் ஆளுக்கு இருக்குமா. அங்க இந்த டைம்ல சர்மோனியும் ஆரம்பிக்குது. அந்த பிரசிடென்ட்டும் நம்ம ஹீரோவையும் சோயும் அங்க மேல வர சொல்றாரு. டேய் ஜஸ்ட் சர்மோனி முடியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. போங்ஷிக் ஓகே, எனக்கு அதுல பிரச்சனையே இல்ல. ஆனா இதை கேட்கும் போது சோய்க்கு இன்னமும் தான் அங்க கடுப்பாகுது. இதுக்கப்புறம் மானாவை மெஷர் பண்ற மாதிரி ஒரு டிவைஸ் அவங்க 2 பேருக்கு கொடுக்குறாங்க. இதுல மானா வரது மூலமா அவங்களுக்கு எஸ் ரேங்குக்கான தகுதி இருக்கா அப்படின்னு அங்க தெரியும். அங்க சோயும், இது எனக்கு ஈஸியான விஷயம் தான். மானாவை போட்டவுடனே அதுல 10,050 அப்படின்னு வரும். அங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. இப்பதான் புரியுது 10,000 நார்மலா ஒரு எஸ் ரேங்கரா இருக்கும் போது 8,000 அந்த மாதிரி வரும். ஆனா இது அதை விடவும் அதிகமா இருக்கு. இப்பதான் எனக்கு புரியுது எதனால இந்த பர்சனை அமெரிக்கால ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு. அங்க சோயும் யோசிக்கிறான். இப்போ அந்த ஷின்னு அவனோட டேர்ன் தான். என்னதான் ஆளு முக்குனாலும் அவனோட மானா அது என்னை விட அதிகமா இருக்க சான்ஸே இல்ல. அங்க ஷின்னோட மானாவும் மெஷர் ஆகுது. வெறும் 5 அப்படின்னு தான் அங்க வரும். என்னது வெறும் 5? இவன மாதிரி ஒரு பர்சன்லாம் எப்படி ஒரு எஸ் ரேங்க் லைசன்ஸா அடைய முடியும்? வெறும் 5 தான். இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு அந்த அளவுக்கு தைரியமா என்கிட்டயே அந்த டைம்ல அப்படி பேசுற அளவுக்கு? ஏன்னா 5 மானாவோட இருக்கிறவங்களாம் எஃப் ரேங்க்கு தான் அங்க சமம். இந்த அளவுக்கு அசிங்கம் அவனுக்கு தேவைதான். நம்ம ஷின்னுக்கு புரியுது போன வாட்டி ஆனமா தான் இப்பயும் அங்க ஆயிருக்குன்னு. இதனால ஆளு வேற ஒரு மெத்தடை அங்க ட்ரை பண்ணலான்னு பாக்குறான். ஸ்டீல் பாடி அதை பயன்படுத்தணும்னே பாடியும் பெருசாவும் அங்க மானாவும் 5,000ல இருந்து 17,000க்கு அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. அங்க ஒண்டி நிக்காம 26,000 35,000. அதை பாக்குற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொரியாவோட ரெக்கார்டே 31,000. அதுவும் அந்த ஸ்பிரிட் ஆர்மரோட இருக்கிற அந்த ஆளு தான் அங்க செட் பண்ணிருப்பான். ஆனா இது அதை விடவும் அதிகமா இருக்கு. அவ்வளவுதான் மக்களே, இந்த மாதிரி நம்ம ஷின்னோட எபிலிட்டியை நம்ம பார்த்தாச்சு. அதனால நம்ம ஷின்னும் ஒரு எஸ் ரேங்குக்கு தகுதி உள்ள ஒரு பர்சன் தான். உடனே நம்ம சோய் கிட்ட ஆமா நீ ஒரு விஷயத்த சொன்ன, அது ஞாபகம் இருக்க உனக்கு? சர்மோனி முடிஞ்சக்கு அப்புறம் என்ன பாக்குறேன்னு சொன்னியே போங்ஷேக். இதுக்கப்புறம் நம்மளால ரொம்ப
ரொம்ப டயர்ட் ஆயிடுவானா, இதனால ஜாலியா அவன் பாத்துக்கிறான். இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்னா, நம்ம ஹீரோ தனியா கூப்பிட்டுட்டு இதுக்கு மேலயும் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணனா அவ்வளவுதான் பாத்துக்கோ, இதுக்காக ஆளுவங்க மன்னிப்பு மேல மன்னிப்பா கேட்டிருப்பான். இதுக்கு மேலயும் மீறி முன்னாடி வர்றது, மீறிக்க அந்த மாதிரி பண்றது, அந்த மாதிரி வேலையெல்லாம் ஆளு பண்ண மாட்டான். ஆனா ஏதோ ஒண்ணு, ஸ்வாடிமனும் இந்த மிங்கும் வீடு அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, ஆனா வீடை இந்த அளவுக்கு அவங்க சரி பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசிக்கல. இப்போ மிங்கு ஸ்வாடிமனு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்களா, இதனால கேங்க பாத்துக்கணும்னு சொல்லி அங்க அனுப்பிட்டேன். அங்க மெசேஜ்ல கேங்கும் ஏதோ ஒரு விஷயத்த அனுப்பியிருக்கான். என்ன விஷயம்னா, கரெக்டா 3 நாள்ல ஒரு எஸ் கிரேட்ல இருக்க ஒரு டஞ்சன் அது ஓபன் ஆக போகுது. அந்த இடத்துல காட் ஆஃப் ஹார்மோனி ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஐட்டமும் உங்களுக்கு அங்க கிடைக்கும். அது ட்ரிபிள்எஸ் கிளாஸ்ல இருக்க ஒரு ஐட்டம். அது கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும். அது என்ன ஏது அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா இவனே அங்க சொல்றானா, கண்டிப்பா அது எனக்கு உதவியா தான் இருக்கும். சரி, என்னோட பசங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். அங்க நம்ம ஹீரோ பத்தி சொன்னா, ஆளு 44வது ஃப்ளோர்ல கரண்டா இருக்கான். இப்ப ஆளு கிட்ட அந்த சூட் இருக்கனால ரொம்ப ஈஸியாவே அதை கிளியர் பண்ண முடியுது. நம்ம குரோக்கோவோட ஸ்கில், அந்த அல்டிமேட் டிராகன் அவேக்கனிங், அதுவும் நம்ம ஹீரோக்கு இப்ப ஷேர் ஆயிருக்கு. அதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஆர்வமாகுது. இப்பனா என்னாலையும் குரோக்கோ மாதிரி அந்த டிராகன் அவேக்கனிங்க பண்ண முடியுமா, என்னால ஒரு டிராகனா மாற முடியுமா என்ன? சரி, ட்ரை பண்ணி பார்த்தலாம், ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதனால ஆளு மலைக்கு பின்னாடி இருக்க ஒரு எத்துக்கு வரான். இந்த லொகேஷன் இது கண்டிப்பா பிரச்சனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அல்டிமேட் டிராகன் அவேக்கனிங் இப்படின்னு அந்த ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணோனே அப்படியே உன்னோட உடம்பு க்ளோ ஆகும். இந்த சைடு நம்ம சோயும் யோசிக்கிறான், நான் எதுக்காக அவனை மாதிரி ஒரு பர்சன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், கண்டிப்பா நான் அவனை விட மாட்டேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் பண்ண விஷயத்துக்கு அனுபவிப்பான். அங்க திடீர்னு வாட்ச் வழியா இவனுக்கு ஒரு அலர்ட் வரும். மவுண்டன்ல எஸ் கிளாஸோ இல்ல அதுக்கும் மேல இருக்கிற ஒரு கிளாஸ், அதுல இருக்க ஒரு மாஸ்டர் அப்பியர் ஆயிருக்கு. அவ்வளவுதான், இதை பார்த்த உடனே ஆளுக்கும் ஆர்வமாகுது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அந்த பர்சனுக்கு நான் யாருன்னு காட்டுறதுக்கு. டெலிபோர்டேஷன் அதுக்கான ஸ்கில் இருக்கும் போது நான் தான் அங்க ஃபர்ஸ்ட் போவேன் அப்படின்னு ஆளு டெலிபோர்ட் ஆயிட்டு வரான். அந்த இடத்துக்கு வந்தோடனே, ஆமா அது என்ன பார்த்தா நம்ம ஷின்னு தான். நம்ம ஷின்னு ஒரு பெரிய டிராகன் அங்க இருக்கான். நம்ம ஷின்னும் அதை பார்த்தோனே, ஹேய் போங்ஷேக், இது நீயா? அட, என்னோட ரியலான பேரு உனக்கு எப்படி தெரியும்? இல்லையா பின்ன போங்ஷேக், உன்னோட ரியலான பேரு எனக்கு தெரியும். போங்ஷேக், என்ன ஆச்சு? எனக்கு ஆன்சர் பண்ண மாட்டியா? நீ ஒரு டிராகனாவே இரு, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா போங்ஷேக் அப்படின்னு சொல்லிட்டல, இதுக்காகவே நான் உன்னை விட போதில்ல. ஆளு ஒரு பெரிய அட்டக்க வாயிலே அங்க பண்ணுவான். ஆனா அதனாலயும் எதுவுமே ஆகல. போங்ஷேக், உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா என்ன? பரவாயில்ல, உனக்கு என் பேரு ஞாபகம் இருக்கா? சாகிறதுக்கு முன்னாடி நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா நீ சாக போற. அங்க திடீர்னு ஏகப்பட்ட பாம்ஸ் ஆளு வர வைக்கிறான். என் பேரு ஒன்னும் போங்ஷேக் இல்ல, என் பேரு ஸ்டீவன் சோய் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படும். அங்க சோய்க்கு அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவுதான், இப்போதைக்கு அது அழிஞ்சு போயிருக்கும். அந்த பர்சன் ஷின்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு கேப்பபிளான பர்சன். போங்ஷேக், என்னடா அந்த பாம் இந்த அளவுக்கு ஸ்மெல்லியா இருக்கு, அது ரொம்ப நாத்தடிக்குது. இதனால ஆளுக்கு இன்னமும் அங்க கடுப்பாவும். ஆமா, இந்த மிருகம் என்ன சாகவே இல்ல, இதுக்கு மேலேயும் இதை விட போதில்ல, என் கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்த வச்சும் பயங்கரமா தாக்க போறேன். ஆனா அதுக்குள்ள நம்மால கையிலேயே ஒரு அடி அடிக்கிறான். போங்ஷிக்கோட நிலைமையும் மோசம் போகுது. ஐயோ போங்ஷிக்கு, என்னை மன்னிச்சிரு, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் டிராகனா மாறுறேன், அதனால என்னோட ஸ்ட்ரென்த் என்னோட கண்ட்ரோலே இல்ல. அங்க திடீர்னு ஏகப்பட்ட ஆளுங்க பறந்து வர மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். பார்த்தா மத்த எஸ்ராங்க ஆளுங்க தான். எல்லாருமே அட் அ டைம்ல சீக்கிரம் தாக்குங்க, ஐயோ மாட்டிக்கினப்பா இப்படின்னு நம்மால யோசிக்க இங்கே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.